படம் சூப்பராக இருக்கு. தேட்டரில் வந்து பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க. மெசேஜ்னு பார்த்தா அதான் ப்ரோ, லைக் இப்போ இருக்கிற அந்த ஒரு பிஸி லைஃப்பில் யூ ஷுட் டேக் அ பாஸ், அதுதான் ப்ரோ மெசேஜ். வேற லெவல் ப்ரோ. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. 6 சாங்ஸ் அனந்த் அண்ட் கிளிஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எல்லா ஜானருமே கவர் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி இது பண்ணல, அப்படியே ஹோன் த ஹோல் சூப்பராக தான் ப்ரோ. சிலது ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது ப்ரோ. கண்டிப்பாக யூ ஷுட் வாட்ச் இட் வித் யோர் ஃபேமிலி. படம் சூப்பராக இருந்தது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் வந்து இட்ஸ் லைக் நிறைய டிஸ்கவர் பண்ணுறாங்க. அவங்க வந்த ஒரு பொசிஷன்லேருந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஜேர்னி சூப்பராக இருந்தது அவங்களது. ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. நம்ம ஒரு கேர்ளாக நான் பார்க்கும்போது நான் ரொம்ப கனெக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். இதெல்லாமே இல்லை, லேக்ன்றது இல்லவே இல்லை. பட் இவங்கெல்லாம் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து உண்மையில அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா கேரளாவில் எல்லா இடத்துலையுமே ரியல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், எமோஷ்னல் வைஸ் எவ்ரிதிங் நல்லா இருந்தது. எனக்கு லேக் எதுவுமே தெரியல. சீக்கிரம் போன மாதிரி தான் இருந்துச்சு மூவி. எல்லாருமே பார்க்கலாம், சின்ன பசங்க. படம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. என்னோடய ரிவ்யூ என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. நார்மலாக இல்லாமல் புதுசாக ஒன்று பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போது என்கிட்ட இன்னும் 2-3 பேருக்கு வந்து கேட்டாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மியூசிக்கோட ரொம்ப அழகாக ஒத்து போகுது. எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் படம். அந்த கதையோடு நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கல. ஸோ இது வந்து இன்னும் அழகாக இருக்குது பார்க்கவே. மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லாயிருக்கு, மியூசிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், எல்லாருக்கூட வந்து பார்க்கலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். படம் வந்து எல்லா ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது. அந்த பொண்ணுடைய கேரக்டரும் இந்த சாயினுடைய கேரக்டர் நல்ல கேரக்டர். நல்ல படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லது, நல்லா இருக்கு. சூப்பர். மியூசிக் போட்டது என்னுடைய மகன் ஆனந்த் காசினார். செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் அது. சரி, ஒரு எல்லாருக்கும் படம் வந்து ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் என்னென்னுங்கிற தெரிஞ்சுக்கிற முடிய அளவுக்கு நல்ல படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படங்கள் ஒன்று ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சினிமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுலேருந்து வித்தியாசமாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. புதிய டீமாக இருந்தாலும் படம் பண்ணியிருக்கிற விதம் பார்க்கும்போது ரொம்ப யோசனையோடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜானராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ட்ரிப்புக்கு போனால் என்ன ஃபீலாக இருக்கும், நம்ம திடீர்னு ஒரு ட்ரிப்பு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு ட்ரிப்புக்கு போனால் என்ன ஃபீல் இருக்குமோ படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஃபீலு 100% இருக்குது. மியூசிக் வந்து அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கரெக்டாக நம்ம அப்படியே செட் ஆகுது. அந்த கிளைமேட்டுக்கு, அந்த அவங்க காட்டுற வியூஸ்க்கு எல்லாமே மியூசிக் வந்து அப்படியே நல்லா அந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் ஆகுது. நல்லா என்கேஜிங்காக இருக்குது படம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்ல ஒரு இதுவாக எடுத்திருக்காங்க. அது வந்து டச் ஆகுது. அதான் ஒரு ட்ரிப்புக்கு போனால் என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமோ அது படத்தில் நல்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்தது, எல்லோரும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது, சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, டைரக்ஷன்ஸ் சூப்பராக இருந்தது, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பூர்ணிமாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப க்யூட்டாக காட்டியிருக்காங்க. அண்ட் வைபவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அண்ட் சாய் பிரசன்னா அவரோடதும் சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் தேவையான விஷயங்கள் ரொம்பவே நிறைய இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. நல்ல படம். ரொம்ப அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் யாரும் ஃபஸ்ட் தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் மெசேஜ். ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இல்லை, ஓவராலே படம் வந்து டைம் எடுத்து பொறுமையாக தான் போகும். அது பொறுமையாக போகும்போது அந்த சுவாரஸ்யமாகவே இருக்கும். நல்ல படம், நல்ல ஒரு ஓவராலே படம் நல்ல படம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட தான் பார்க்கணும். எல்லோ மூவி முடிச்சுட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபீல் குட் மூவி, ரொம்ப சோல்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்காக ரொம்ப ரிஃபைன்டாக இருக்குது. கன்ஃபார்மாக பார்க்கலாம். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ராவல் மூவி வந்திருக்கு. விஷுவல்ஸாக டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் காட்டுறாங்க, டிஃப்ரெண்ட் மனுஷங்களுக்கு கூட இருக்குது. ரைட்டிங்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இந்த படத்தை பிரிக்கிறதோட ஃபுல்லாக பார்க்கும்போது படம் வந்து ஒரு மூட் செட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது அந்த ஃபீல் நமக்கு புரியும். கன்ஃபார்மாக பார்க்கலாம், ஃபேமிலியோட கன்ஃபார்மாக பார்க்கலாம். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை, ட்ராவல் லவர்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்.